சினேதரே, நிம்ம ஒருவு மரத்தில் ஒருவு இல்லை விறகுகளில் ஒருவு இவைகளெல்லாம் கடவுளே உண்டாக்கியிருக்காரு. மாண்டம் ஒருவு எருமினும் ஒருவு தொகை இவனெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கணும். நாய்கா கோய்கா பந்திகா இவனெல்லாம் தொகை உண்டாக்கி வைத்திருக்கணும். அரமுந்த பூகளையும் ஓர்கமும் பக்கிக பாடுகதையும் கேட்கமும் மேல்லோக்கத்திற்க தொகை இவனெல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கணும். வானத்தையும் பூமினையும் இது கிடக்க எல்லாத்தையும் உண்டாக்கி வைத்தது உண்மையான தொகை தான். சிறுவக விளையாடு கதையும் சின்ன பிள்ளை அவுத்து மாடி கொஞ்சம் கதையும் ஒருவே எல்லா ஜனங்களையும் கடவுள் தான் உற்பத்தி மாடி வைத்திருக்காரு. கடவுள் உற்பத்தி பண்ணால் முதல் ஆண் பொண்ணுக்கு ஆதாம் ஏவாழ்ந்து பேர் வைத்தார். அவர் நல்லவராக இருந்தார். தொகை அவர்த்து மேலே பிரியமாக இருந்தது. அவரும் தொகத்து மேலே பிரியமாக இருந்தார். அவர் ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தார். ஆனாலே அவருக்கு ஒரு எதிர் இருந்தார். அவன் பேர் சாத்தான். சாத்தான் எல்லா கட்ட ஆவிகளுக்கும் தலைவனாகி இருந்தார். சாத்தான்த்து பித்தவன்ட்ட போனாலே நீ சத்து போகிறீந்து தொகை சொல்லிட்டு ஒரிஜினா ಈ சாத்தானு ஆதன் தாவும் ஏவாள் தாவும் ஒரு பொய்யை சொல்லிட்டார். அவர் சாத்தாந்த நாயத்தை கேட்டு தொகத்தை விட்டு போயிட்டார். அவர் சாத்தான் தொட்டுக்கு போனதுக்காக கடவுள் தொட்டுக்கு சிநேகிதர் இல்லை. தொகை அவர்னே உழைத்தது. அவர் அஞ்சிட்டார். உடனே அவருக்கு சங்கட்டமும் அறுக்கலும் வந்தது. நான் நீக்கு மேல் பிரியமாக இருக்கேன், நீ எனக்கு சங்கடகரன். ஆனாலே நீ எனக்கு விரோதமாகி பாப்பம் பண்ண. நீ மண்ண பாப்பத்தை தண்டிக்கணும். ஏனந்தாலே ನನக்கு பாப்ப மேலே பிரிய இல்லை ஆனந்து தொகை சொல்லிட்டு அதுக்காக நாம் என்ன ಮಾಡ್ಕಂದು ஃபுல்லாக அறுக்கல் பட்டார். அதுக்காக ஒசிச்சினா கலது நானே வந்து நீ மண்ண தண்டனை எடுத்துக்குங்க, ನನ್ನ ಮಗನೇ ಭೂಮಿಗೆ விடுக. அவன் பிள்ளையாகி புட்டி மனுஷனாகி வலிக. ஆனாலே ஜனங்க அவனை கொஞ்சிடுகார். ஏசு எல்லா ஜனங்களிலும் எல்லா ஜாமத்தையும் மாண்ணா பாப்பத்துக்காக அவன் சாகாது எல்லாம் ನನக்கு சேர்ந்தாதா. ನೀನು ಈ ಬಲಿನೇ எடுத்துக்கொண்டாலே நான் நெஞ்சில் கிடக்க பாப்பத்தெல்லாம் நான் கேதுடுக. பின்பு நீ ನನ್ನ தொட்டுக்கு சமாதானமாக இருப்பேன். வேறு ஏ பலியும் ஒத்தசை மாட மறுத்து ஆனந்து தொகை சொல்லிட்டு ಈ நாயத்தை ஆதானமும் ஏவாளமும் கேட்டு ஃபுல்லாக சந்தோஷப்பட்டார். மரிசி தொகை தொட்டுக்கு சின்னதமாக இருக்காதுக்கு ஆசைப்பட்டார். ನನ್ನ ಮಗ ஊசி வருஷம் கட்ட வரமாட்டா. ஆனால் நீனும் சிறுவகாமும் சமாதானமாக இருக்கலாம். நீனு ஒரு ஆடனை பலி மாடுகிறோம். ஆடலி கடக்க நெத்தருக்கு ஒரு சத்தியமே இல்லை. அது ನನ್ನ ಮಗಂತ ನೆತ್ತರೆ பற்றி சொல்லுகுது. நான் ಆ ஆடுத்து நெத்தரை ஓர் கட்டி ನನ್ನ மகனை நினைத்து நீ பாப்பத்தை நான் மன்னிச்சுக்குங்க. பின்பு நீ மனசிலே சமாதானமாகி கிடக்குதுந்து தொகை சொல்லிட்டு ஃபுல்லாக தலைமுறைக்கு பின்பு தொகை தனது ஒரேயோர் மகனே மனுஷனாகி வலியாதுக்கு பூமிக்கு விட்டான். அவனுக்கு பேர் ஏசு கிறிஸ்து. அவன் எல்லா ஜனங்களுக்கு பாப்பக்காய் தன உசுர கொடுத்தான். ಇಂಥ ಮಾದರಿ ನಮ್ಮ ದಂಡನೆ ನಮಕ್ಕಾಯಿ ಅವ ಏತುಕೊಂಡ. அவனை பூத்தாரு. பூத்த கல்லறை அவனை வெத்தலை. என்ன கந்தலி அவன் நிஜமான தொகை. அவன் உசுறு வந்து தன் அப்பன் தைக்க போயிட்டான். அவன் இப்போ மேலோக்கத்தில் இருக்கான். தன்னை சங்கடகரானே ஏசு கிறிஸ்துவை மட்டும் நினைத்துக்கோ. அவனை நீ பலியாக எடுத்துக்கொண்டு நீ கெட்ட பாப்பத்தில்தான் நீங்கு. நான் நீ பாப்பத்தை மன்னித்து ನನ್ನ பலத்தையும் ನನ್ನ சமானத்தையும் தரகம் தொகை சொல்லிட்டு இப்பானாலையும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்குங்கய்யா.